எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாமில் அடிஷ்னல் பேப்பர் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சரி, கொடுத்தாங்கன்னா நம்ம எப்போ கேட்கணும், எப்போ கேட்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூலில் நடத்துனாங்களே எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்காது. பேப்பர் எல்லாமே ஒரு பேப்பராக ரெண்டு பேப்பராலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே நடக்க போகிற உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே புக்லெட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே 10th எழுதியிருந்தீங்கன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியறது கஷ்டம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஒரு புக்காக தான் கொடுப்பாங்க. பைண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த புக் மாதிரி வரும். எக்கச்சக்கமான பேஜஸ் வச்சு தான் அந்த புக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த பேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு 10 பேஜ் தான் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 பேஜ் 20 பேஜ்லாம் நீங்கள் எழுதி முடிப்பீங்க. அந்தளவுக்கு எழுத போயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எழுதுறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டாப்பராக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் அடிஷ்னல் ஷீட் தேவைப்படும். சரி, அடிஷ்னல் ஷீட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அந்த இடத்துல கூச்சப்பட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. எழுத வேண்டியது மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் கேட்கணுமா அப்படிலாம் ஹெசிடேட்லாம் ஆகாதீங்க. தைரியமாக கேளுங்க. கேட்கும்போது எப்போ கேட்கணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கப்புறம் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த பேப்பர் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதிட்டுருக்கீங்களே அந்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் முடிய போகுதுன்னா அந்த பேஜ் நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு கேட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் கேட்டுருங்க. எதுக்காக உங்ககிட்ட பிஃபோராக கேட்க சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் உங்கள் பேப்பர் எல்லாமே அடிஷ்னல் பேப்பர் எல்லாமே வேறு யாருனா கொண்டு வந்து தரா மாதிரி கூட இருக்கும். உங்கள் கிளாஸில் அந்த பேப்பர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை காலி ஆகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி கடைசி 15 மினிட்ஸ் போது ரிட்டன் கொடுத்துட்டு கூட இருக்கலாம். நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாம் இருந்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் சென்டம்லாம் மிஸ் ஆகிடும் அந்த டைமில். ஏன்னா கடைசி டைம்லாம் உங்களுக்கு வந்து எழுதும் போது டைம் பத்தாமல் போகிறதுக்கு, கொஷின்ஸ் விட்டு வரதுக்குலாம் சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அடிஷ்னல் பேப்பர் கேட்கும்போது கடைசியாக முடிச்சிட்டவொடனே கேட்காதீங்க. அந்த பேஜஸ்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே முடிய போதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஸ்டார்டிங்கே கேட்டுருங்க. அப்போ தான் அவங்க கொண்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் நீங்கள் எதனா பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் போங்க. இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸை இமீடியட்டாக உங்களால் பார்க்க முடியும். பப்ளிக் எக்ஸாம் உங்களால் சூப்பராக எழுத முடியும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.